இதுவும் சின்னது. இது ஏன் சைஸ் தானே, சின்னதாக இதோட இந்த மாசோட எந்த பிரைமர் உனக்கு குளுக்கோஸ் ஏற்றி விட்டு 2 ஊசி போட்டுவிட்டு கூட ரெடி ஆகிட்டியா, வா சமையல் செய்கிறதுக்கு ரெடி ஆகி வந்து சமையல் இஞ்சி பூண்டு நல்லா நுணுக்கி வச்சுக்கிட்டேன், நல்லா தட்டி வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக தட்டி வச்சாச்சும் ஊற்றிடலாம். தெரியல பீன்ஸ் பாருங்கள், இதுதான் இந்த பீன்ஸ் தான் எனக்கு குருமா வைக்க போகிறேன். இப்போ இது இதில் போட்டுடலாம். உனக்கு எப்படி இது நிஷா? அந்த அவரைக்கொட்டையில் இருக்கிற பருப்பு போட்டு பண்ணீங்களா? பீன்ஸு, ஒயிட் பீன்ஸு குட்டி குட்டியாக நல்லா ஸ்மெல் அடிக்குது. இதுதான் நல்லா பழுத்துருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளார, ஏன்னா அதுவே உளுந்துருச்சு இல்லை, ஒரு பிடி புளிந்து விழுந்துருச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி கடைக்கெல்லாம் வெளில போய். இன்னைக்கு வினிஷா வந்துக்கிறதுனால அதனால இப்ப கிளம்பியாச்சு. இப்ப பாய். ஏன்னா டெய்லிக்கும் இந்த மாதிரி பார்சல்லாம் போட்டு அந்த கொரியர் மேன் வந்து எல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் போறதா இருக்குது. எங்கேயுமே போக முடியாம போயிருது. அதனால இன்னைக்கு எதுவோ ஒன்று பண்ணுங்க, நான் போறேன்னு கிளம்பிட்டேன். வாங்க இன்னைக்கு வினிஷா பொண்ணுக்கு போய் என்னென்ன ஷாப்பிங் பண்றோம் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். நம்ம எங்கள் வீட்டுக்காரெல்லாம் வந்து போயிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவார். தனியாக போயிட்டு வர்றது சங்கடமாகவும் போயிடுது. இப்போ நமக்கு ஒரு துணையாக பொண்ணுங்க கூட வந்தாக்கா சரி அவங்க கூட பேசிக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு நமக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு ஒரு பேர் வேணும் இல்லைங்களா, நமக்கு இது வாங்கு அதை வாங்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு பேர் வேணும்ல. அதுக்காக தான் நான் எங்கேயுமே போகிறதே இல்லை. இது மாதிரி பொண்ணுங்க வந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்துட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ஜாலியாக போயிடும். மேக்ஸிமம் இப்போலாம் விகாஸ் கூட நான் சேர்ந்து போயிடுறது. நானும் அவனுமே போயிட்டு வேணுங்கிறத வாங்கிட்டு அவனுக்கு ஹோட்டலில் ஏதாவது வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு வந்துடுவேன். இப்போ தான் எக்ஸாம் போயிட்டுருக்கு இல்லைங்களா அவனுக்கு, அதனால தான் அவனை கூட்டிகிட்டு போகல. வினிஷா பொண்ணு ஏதோ மேக்கப் செட் வாங்கணுமா அப்படின்னா அவள் இது வரைக்கும் மேக்கப்பே போட்டதே கிடையாதுங்க. முகத்துக்கு வந்து எதுவுமே பூச மாட்டாள், சும்மா மூஞ்சு கழுவிட்டு போகிறதோட சரி. ஆனால் இந்த ட்ரிப்பு தான் வந்து சரி நம்ம வந்து ஏதாவது கல்யாணத்துக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாக்க சும்மா லைட்டாக நமக்கு நாமே மேக்கப் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி பண்ணிக்கிறதுக்காவது எனக்கு தெரியணுமா. நான் எப்பவும் போல் நார்மலாகவே போகிறேன், ஆனால் வரையங்களை பார்க்கும்போது லிமிட்டாக மேக்கப் பண்ணிட்டு வராங்க. அதனால் அதுக்காவது ஏதாவது வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதனால் நம்ம ஸ்கை மால் இருக்கு இல்லைங்களா, நிர்மல் ஸ்கை மால் நம்ம 4 ரோட்ஸில் இருக்குது, சேலத்தில் இருக்கிறீங்களா இருந்தால் தெரியும். அந்த மாலில் வந்து கேலக்ஸின்னு ஒரு கடை ஒன்று இருக்குது. என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த கேலக்ஸியில் தான் நான் எப்போவுமே எல்லா பொருளுமே இந்த சென்டர் கிளிப்பாக இருக்கட்டும் பொட்டாக இருக்கட்டும் எல்லாமே அங்கே தான் வாங்குவேன். நான் பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறீங்க எல்லாருமே இங்கே தாங்க வந்து வாங்குவாங்க. ஏன்னா ஹோல்சேல் விலைக்கே இங்கே கிடைக்கும் இங்கே எல்லா பொருட்களுமே. அதுவும் பியூட்டிஷனுக்கு இந்த முகத்துக்கெலாம் பூசுகிறாங்க இல்லைங்களா க்ரீமுங்க எல்லாமே, அது வந்து எல்லா பிராண்டு க்ரீமுங்களுமே இங்கே கிடைக்கும். அதனால் மேக்ஸிமம் எல்லோரும் இங்கே தான் வாங்குவாங்க. அதனால் நான் அப்பையிலேருந்தே இந்த கடையில் தான் நான் வாங்கிட்டுருக்கேன். இங்கே ஒரு ட்ரிப் போனால் பொட்டெல்லாம் கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா அடிக்கடி போக முடியறது இல்லைங்களா, அதனால் ஒட்டுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். நான் ஒரு பக்கம் போய் பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன், அவள் ஒரு பக்கம் போய் உட்காந்து மேலே போட்டு முகத்தில் போட்டு இது போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவள் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தா, நான் ஒரு பக்கம் போய் பார்த்துட்டு இருந்தேன். வருஷா வந்து நிறைய மேக்கப் பண்ணுவாங்க. ஒரு பேக் நிறைய மேக்கப் செட் எல்லாமே வச்சுருப்பா. அவளுக்கு எல்லாமே போட தெரியும், எதுக்கப்புறம் எது போடணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஆனால் வினிஷா வந்து ஒரு நாள் கூட மேக்கப் போட்டதே இல்லை இல்லைங்களா, அதனால் எது ஃபஸ்ட்டு போடணும் எது செகண்ட் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதை தான் முதல்ல அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. ஒன்றா எதுக்கப்புறம் எது போடணும் அப்படிங்கிறத முதல்ல டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. எனக்கு தான் கொண்டை வலை மாதிரி வந்து தேடிட்டு இருந்தேங்க. ஒரு மாதிரி கொண்டை போட்டால் சின்னதாக இருக்குல்ல கொண்டை, அதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு லப்பர் பேண்ட்லேயே கொண்டை மாதிரி இருக்குல்ல, அது வாங்கலான்னு தேடி பார்த்தேன், கிடைக்கல. வினிஷா ஆன்லைனில் வாங்கி தரமா அப்படின்னா
வினிஷாக்குள்ள வர சந்திரமுகி பார்க்கணும் இப்போ தான். அதுக்கப்புறம் ஐஷேடோக்கு மேலே ஐலைனர், காஜல், மஸ்காரா, லிப்ஸ்டிக்கு, லிப் கிளாஸ், அவ்வளோதான். லிப் டிண்ட் அவ்வளோதான். ஃபிக்ஸர் மேக்கப் ஃபிக்ஸர் செட்டிங் இலிமினேட்டிவ் செட்டிங்ஸ். கொஞ்சம் க்ளோவாக வேணும்னா இது எடுத்து. ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கியாச்சுங்க. இந்த கடையில் மட்டுமே 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. ஏன்னாக்கா அவளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு இது செட் ஆகுமாங்கிறத போட்டு போட்டு பார்த்ததுனால அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரத்துக்கு 9 மணி ஆயிடுச்சு. நான் கடையிலேருந்து வரத்துக்குள்ளே விகாஸ் தம்பி வந்து மாவு பிணைஞ்சி வச்சிட்டான். என்ன மூடி போட்டு மூடி வைக்கல, அப்படியே பிணைஞ்சி மட்டும் அப்படியே வச்சிட்டான். அதான் மேலே வந்து அப்படியே ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கான், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கான். இது 3 வேலை செஞ்சுருக்கான். ஆனால் நான் சொல்லலை, சோயா பீன்ஸ் தான் இன்றைக்கி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு அதை குக்கரில் போட்டுடுறான்னு சொல்லியிருந்தேன்னா போட்டிருப்பான். இப்போ தான் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லைங்களா, அதனால் இப்போ வந்து கரண்ட் அடுப்பு எடுத்து வச்சாச்சு. இப்போ குக்கரில் வைக்கிறது எல்லா ஐட்டத்தையும் கரண்ட் அடுப்பில் வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ கரண்ட் அடுப்பு எடுத்து யூஸ் பண்ணுறேன். சூப்பர். இது ஒரு 2-3 விசில் வரட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்ப தாளித்து வச்சிடலாம். எத்தனை வேலையாக நம்ம எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சமையல் வேலையை நம்ம தான் செஞ்சாகணும். எங்கள் வினிசா தான் சொல்லுவா, உடம்பு சரியில்லைன்னு நீ படுத்தினா கூடமா உனக்கு குளுக்கோஸ் ஏற்றி விட்டு 2 ஊசி போட்டுவிட்டு கூட ரெடி ஆகிட்டியா, வா சமையல் செய்கிறதுக்கு ரெடி ஆகி வந்து சமையல் செய்வா அப்படின்னு உன்னை கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவா. அதுதான் உண்மையாட்டுக்குது. பாருங்களேன், போயிட்டு வந்தோடனே இப்போ சமையல் வேலை ஆரம்பித்தாச்சு. சரி டிஃபன் வாங்கிக்கிறேன்னு அவங்க சொன்னாலுமே நம்ம நல்லா கடையில் வாங்கி கொடுக்குற டிஃபன் சாப்பிட முடியறதில்ல. என்ன பண்ணுறது? சரி நம்ம டியூட்டி ஆரம்பிப்போம். கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிக்கலாம் குழம்புக்கு. கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்தோடனே டக்கு டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய வேலைகள். குருமா செய்கிறோம் இல்லைங்களா, கொஞ்சம் பச்சை தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி. இது மட்டும் ஒரு 4 முந்திரி போட்ட மாதிரி தான் குருமா எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை அரைச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டாச்சு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டு, பெரிய வெங்காயத்தை போட்டு, பச்சை மிளகா 2 ஏற்கனவே 2 அரைச்சேன், 2 போட்டு தாளித்து விட்டுட்டேன். அது கூடவே 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க. கொஞ்ச நேரம் தக்காளியும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டை வந்து சேர்த்திக்கங்க. நான் வந்து தட்டி போட்டு தான் சேர்த்திக்கிட்டேன். ஏன்னா நான் அரைச்சி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கிடையாது, அதனால் தட்டினதையே சேர்த்திக்கிட்டேன். நீங்கள் அரைச்சி வச்சுருந்தா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்குங்க. கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். கொத்தமல்லி தூள், இப்போ அரைச்ச தேங்காயை ஊற்றிடலாம். போட்டோமா சேர்த்தனமாக்கா போதும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். டக்குன்னு குருமா ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த குருமா வேகிறதுக்குள்ளார நம்ம சப்பாத்தி கொஞ்சம் சுட்டு வச்சிடலாம். ஏன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் பயங்கர பசியாக இருக்கிறாங்க. இதுதாங்க பீன்ஸு, இந்த ஒயிட் பீன்ஸு குட்டி குட்டியாக இருக்கும். இது நல்லா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன், உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. பீன்ஸ் பாருங்கள், இதுதான், இந்த பீன்ஸ் தான் எனக்கு குருமா வைக்க போகிறேன். இப்போ இது இதில் போட்டுடலாம். சூப்பர். அவ்வளோதான், நல்லா வெந்துச்சுனாக்கா வேலை முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே சப்பாத்தி கல் வச்சுட்டேன், சப்பாத்தி சுட்டு கொடுத்துடலாம். கண்ணு அவசரமாக வச்ச குருமா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதுண்ணா. உனக்கு எப்படி இருக்குது வினிஷா? அந்த அவரைக்கொட்டையில் இருக்கிற பருப்பு போட்டு பண்ணீங்களா? பீன்ஸு, ஒயிட் பீன்ஸு குட்டி குட்டியாக இருக்கும்ல, ஒயிட் பீன்ஸ்.
அவனை அவரு பருப்புக்குள்ள இருக்கிற அந்த திப்பி பருப்பு இருக்கு இல்லம்மா, அந்த அது மாதிரி பிதுக்கு பருப்புன்னு நினச்சிக்கிட்டா. சூப்பராக இருக்குதாண்ணா. நான் கடைசியாக வந்து கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஊற்றினேன், அதனால் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றலாம், இல்லை தயிர் கூட ஊற்றிக்கலாம், இல்லை எதுவும் ஊற்றாமல் கூட இருக்கலாம். நம்ம முந்திரி போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதனால தான் அந்த ரிச்னஸ் கொடுக்குது அந்த கிரேவி. குழம்பு செய்யுங்க, செய்யாமல் போங்க. ஆனால் இந்த அளவுக்கு செய்யணுமா குழம்பு செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கு. இனி வந்து அடுப்பில் கம்மியான நேரத்தில் அதிகமாக செய்வது எப்படி, அப்புறம் அடுப்பில்லா சமையல் எப்படி அப்படின்னு இருக்கிற வீடியோஸ் நீங்க கொஞ்சம் அதிகமா போடணும்னு வியூவர்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சிலிண்டர் பற்றாக்குறை வர்றதுனால அதுக்காக அப்படி பண்ணி கொஞ்சம் வீடியோ போட்டீங்க. காலைல ஒரே நேரம் சமைச்சிட்டு அதையவே 2 நேரத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான், சமைக்காம இருக்கிறதா இருந்தா. குழம்பு மாதிரி வச்சீங்கன்னா ஒரு நாள் இல்ல 2 நாள் அப்படியே ஓட்டலாம். இல்ல புளி கரைசல் வச்சீங்கன்னா 1 வாரமே ஓட்டலாம். கரைசல் செஞ்சு எது பண்ணாலும் ஏதோ நிறைய 3 நேரமும் சமைக்காம 1 நேரம் சமைச்சிட்டு அதை ஒரு 2 நேரம் சேர்த்து வச்சுக்க வேண்டியது தான். லெமன் ரைஸு, தக்காளி சாதம், புளி சாதம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்க வேண்டியது தான். நமக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை. ஏன் சொல்லு? விறகு எடுப்பு எடுத்து வச்சிருவோம். ஆமாம், தென்னந்தோப்பில் இருக்கிற மட்டைகளை எடுத்து வெட்டி வெளியில் விறகடுப்பு வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். எப்படியே கொரோனா மாதிரி லாக்டவுன் வந்து வீட்லேயே இருக்க போகிறோம், அது மட்டும் தெளிவாக தெரியுது. ஏன் வினிஷா? வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு வந்து பலாப்பழத்தை அறுக்கலான்னு வந்திருக்கோம். பலாப்பழத்தை நாங்கள் மஞ்சளை பார்த்துக்கிட்டே பலாப்பழத்தை பார்க்காம விட்டுட்டோம். இங்கே பாருங்களேன், அதுவா கீழே விழுந்த பழுத்து கீழே விழுந்துருச்சு. நீங்க என்ன காப்பாற்ற மாட்டீங்கடா, நானே என்ன காப்பாத்திக்கிறேன் விழுந்துருச்சு. அது தொட்டா நசுங்குது பாரு. ஸ்மெல்லா இருக்கு, நல்லா ஸ்மெல் அடிக்குது. இதுதான் நல்லா பழுத்து இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளார, ஏன்னா அதுவே விழுந்துருச்சு இல்லை, ஒரு பிடி புழுந்து விழுந்துருச்சு. இன்னைக்கு இதை கொண்டு போய் கட் பண்ணி பார்க்கலாம். இது இருக்கிற படத்துல வேற ஏதாவது கண்ணு பெருசாகுதா பாரு. உன் தலைமையில பாரு, தலைக்கு மேல மேல இருக்குதுமா 2. சரி, எல்லாமே பழுத்தே விடு. இன்னைக்கு தான் இப்போ வந்து அந்த மஞ்சள் வேலை காஞ்சிட்டு இருக்குது இல்லைங்களா, அதனால சரி இதெல்லாம் இப்போ சுத்தம் பண்ணலாம். அப்போ வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால இப்போ பார்த்துருக்குறோம். இதுக்கு மேலே தான் மற்ற வேலையை பார்க்கணும். சரியா? சரி வா, இதை எடுத்துட்டு போகலாம். அப்படியே காட்டை ஒரு சுற்றிட்டு வந்தாங்க. எப்போவுமே மேல் காட்டுக்கு போயிட்டாக்கா காட்டை ஃபுல்லாகவே ஒரு சுற்றிட்டு வந்துடுவேன். அதை என் பையன் வந்து தண்ணி தொட்டி மேலே ஏறி நின்றுட்டு ட்ரோன் வச்சு எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கான் பாருங்களேன். ஆனால் எடுத்தது ரொம்ப நல்லா தான் இருக்குது. எல்லாரும் நீட்டமாக கட் பண்ணுங்க. நமக்கு தெரிஞ்சபடி அதுக்கெல்லாம் வருது. அப்படி மேலாப்பில் தோலை மட்டும் எடுத்துட்டு வா. அந்த சின்ன கத்தி எடுத்து வந்து அது அதில் நல்லா ஷார்ப்பாக வருது. அப்புறம் எண்ணெயா அது? எங்களுக்கு கட் பண்ணவே தெரியல, ஆனால் வந்து அது விட மாட்டேன்னு பிடிச்சணுன்றீங்க. ஆமாம், அவங்க வர வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியாது. பழம் பழுத்துருச்சு, வாசம் வர அடிக்குது. இந்த பக்கம் வந்துருச்சுமா. இவ்வளோ முக்கினதுக்கு ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்ருவோம். கவுத்து போட்டு அடுத்த சைடு பீயிங்க கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க, அப்பதான் ஒரு பீஸ் எடுத்துட்டோமா. சூப்பர் சூப்பர் வினிஷா, செம்மையா இருக்கு. செம்மையா இருக்குதுக்கா. அப்படி குத்தி குத்தி வெட்டுறா. இந்த பழத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு வெட்டி கொடுத்து விட்டேன். நான் சொன்ன மாதிரியே நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பழம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து பன்ருட்டி பழம்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த ட்ரிப்பு நிறைய பழம் வச்சுருக்குது. நீ நூறுமா, நானாச்சும் பிடிச்சி இருப்பேன். சைட்லமா செம்ம விக்காஸ் ஃபர்ஸ்ட் ஒரு பலாப்பழத்தை அறுத்துருக்கோம்.
ஏன் தப்பாக தான் எடுத்துருக்குறோம். இல்லைடா கரெக்டாக தான் எடுத்துருக்கோம். இப்படி தான் நீட்டு வாக்கில் தான் இருக்காங்க. சூப்பர். நல்லா பாயிறாங்கப்பா. அடுத்தது என்னத்துக்கு? இந்தாங்க இந்தாங்க. இப்போ நம்ம தோட்டத்து வேலையை பார்ப்போங்க. தினமுமே வந்து காலையில் வந்ததும் இந்த மஞ்சளை உட்டை கட்டி வச்சுருக்கிற மஞ்சளை முதல்ல போர்ட்டிகோவில் இருக்கிற மஞ்சளை எடுத்து காய வைப்பார். அப்புறம் அடுத்தது கார் ஷெட்டில் இருக்கிறத எடுத்து காய வைப்பார். அடுத்து அப்படியே மேலே போய் காட்டில் தோட்டத்தில் மூடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே காய வைப்பார். அப்படியே லைனாக ஒன்று ஒன்றா காய வச்சுக்கிட்டே போவார் டெய்லி. இப்போ அவர் வந்ததும் அவருக்கு என்ன வேலைனா இந்த மஞ்சளை காய வைக்கிறது தான் வேலை. ஒரு 4 மணி இல்லைன்னா 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணார்னா அப்படியே படிப்படியாக எல்லாம் சேர்ந்து அப்படியே மூடி வைக்கிறது தான் வேலை. ஏன்னா நைட் டைமில் ஏதாவது ஒரு தூத்தல் போட்டுருச்சுனாலும் இத்தனை நாள் காஞ்சது வீணாக போயிடும் இல்லைங்களா, அதனால் நைட் டைம் ஆனால் எல்லாத்தையும் உட்டை கட்டி அதை அப்படியே மூடி வச்சுட்டு போயிடுவார். இதுதான் இப்போ 1 வாரமாக இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் மஞ்சள் என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகுங்க, காயிட்டும். அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அதை ட்ரையாக வந்து தோல் நீக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை வந்து பவுடராக பொடி பண்ணணும். அதனால் இன்னும் ஒரு 2 ப்ராசஸ் வேலை இருக்குது. அது முடியட்டும். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் நான் உங்ககிட்ட காட்டிக்கிட்டே இருக்கிறேன் நான். சரிங்களா? இது வந்து சிகப்பு கலர் மருதாணி இப்படி துளிர் வந்துருக்குதுங்களா. இதை கொண்டு போய் நம்ம பின்னாடி இருக்கிற காட்டில் நடவு செஞ்சிடலாம். இது வந்து பூ வந்து சிகப்பு கலராக பூக்கும். நான் வந்து ரோட்டில் போகும்போது ஒரு இடத்துல இருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சேன் இல்லைங்களா, அந்த செடியிலிருந்து அது நல்லா பெருசாக வந்துருச்சு. அதில் கட் பண்ணி எடுத்து வச்சது தான் இந்த சிகப்பு மருதாணி. இப்போ இதை கொண்டு போய் பின்னாடி வச்சிடலாம். ஒரு ஓரக்கடையாக வைக்கலான்னு மருதாணி செடிக்கு இடம் பார்க்குறோம். அண்ணா அதை இந்த இடத்துல வச்சிடலாம். நான் இந்த மூலையா இங்கே பாரு. ஏன்னா இது நாங்கள் வந்து தோட்டக்காட்டை ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கலிங்க. எல்லாமே ஒரு பெரிய பாறை, இது மாதிரி பாறைங்க தான். அப்படி பெரிய பெரிய பாறை தான் இந்த காடு தோட்டம் ஃபுல்லாகவே இருந்தது. அதை வாங்கி எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த பெரிய பாறைங்களை எல்லாம் வண்டி வாகனத்தை வச்சு எல்லாம் நோண்டி எடுத்து இந்த மாதிரி சுத்தப்படுத்தி அதை வந்து தோட்டக்காடாக ரெடி பண்ணியிருக்காரு. அதனால் வந்து அதிகப்படியாக கொஞ்சம் பாறைங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிடைக்கலையா? அசாத செடி வச்சு என்ன பண்ணுறாங்க அந்த அது வந்து வேர் கம்மியாக போகுங்கண்ணா. அது வேர் அது வந்து இயற்கையாக வர்றது மழையால் வந்து ரொம்ப இதாக பத்திரமா வளர்த்தி வச்சுக்கிறேன். அடுத்த செடி இது என்ன செடினாக்கா, நானும் ஐநாறு ரோட்டில் போகும்போது பார்க்குறதுக்கு மயில் மாணிக்கம் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி பிடுங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, விதை பிடுங்கிட்டு வந்தேன்ல, அந்த செடி தான் இது. ஆனால் ஆக்சுவலாக அது மயில் மாணிக்கம் கிடையாது. எல்லாரும் நீங்கள் சொன்னீங்க, உண்மைதான். அது மயில் மாணிக்கம் மாதிரி பூத்துருக்குது, ஆனால் செடி அது கிடையாது. ஆனால் கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஆரஞ்சு கலரில். அதனால் பிடுங்கிட்டு வந்தேன். அதை இப்போ வந்து இவ்வளோ பெரிய செடி வளர்ந்துருச்சு. விதை போடுவோம், சரி அதை நம்ம காம்பவுண்டு மேலே எடுத்து விடலாம், வச்சா ஆரஞ்சு கலரில் அழகாக பூத்துட்ருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இதை வந்து ஆரஞ்சு கலர் செடியை நடவு செஞ்சாச்சு. ஒன்று ரோட்லேருந்து பறிச்சுட்டு வந்து அதையும் விதை போட்டு அதையும் முளைக்க வச்சு இன்றைக்கி அதையும் நடவு செஞ்சாச்சு. நாங்கள் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, இவ்வளோ செடிங்களை கொண்டு போய் நடுறீங்களே, உங்கள் வீட்டாண்ட பாம்பு வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கட்டாயமாக பாம்பு வருங்க, வந்துக்கிட்டே தான் இருக்குது. நாங்களும் பாம்பும் ஒன்றா தான் குடித்தனம் பண்ணிகிட்ருக்கோம். வேறு என்ன பண்ண முடியும்? காடுன்னு இருந்தால் கட்டாயம் பாம்பும் இருக்குங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அது ஒரு பக்கம் போகும். அது நாங்கள் அதை கண்டு பயந்துக்குவோம், அது எங்களை கண்டு பயந்துக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்மளாட்ட ஒரு சீவன் தானோ, நிறையாவே இருக்குதுங்க. நானும் பயந்து தான் செய்யறது. என்ன பண்ணுறது? இது பூக்கும் போது நான் காட்டுறேன் எப்படி பூக்குது அப்படிங்கிறத.
சூப்பர். அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சிங்க. ஓரளவுக்கு இன்னைக்கு நாங்கள் செஞ்ச ஒரு சில தோட்டத்து வேலைகளை மட்டும்தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். முழு நேர தோட்டத்து வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள். அதனால் 1-2 வேலைகளை மட்டும்தான் வீடியோவை எடுத்திருக்கிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் புது தோட்டத்து வேலையில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.